ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட்டு, அதோட ப்ரைஸ், இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிண்ணம் தான். நல்ல வித்தியாசமான ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய கிண்ணம். எவ்வளோ அழகாக சின்ன சின்ன பீஸ் கூட செஞ்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கு சின்ன பீஸாக இருந்தாலும் அதுக்கு பாதம் வச்சு அந்த காலத்தில் உள்ள பீஸ் பேர் வெட்டி இருக்குது. 1 இன்ச்சு தான் சைஸ் வரக்கூடியது. ஹைட் பார்த்தோம்னா 1 இன்ச்சு, அகலம் 2 இன்ச்சு இருக்கக்கூடியது ஒரு சின்ன கிண்ணம். அதிலே இன்னொரு கிண்ணம், இது வந்து 2 இன்ச்சுக்கு உயரம் கொஞ்சம் கூட இருக்குது, சந்தன பலா மாதிரி இருக்கக்கூடியது. எவ்வளோ அழகாக குறைவாக செஞ்சுருக்குறாங்க, கொஞ்சம் கூட வெடிப்புலாம் ஏற்படாமல் நல்லா இருக்குது. 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு இருக்கக்கூடியது. இந்த 2 கிண்ணமும் அந்த பிளேட்டு 3மே செட்டாக தாங்க சேர்த்து தான் விலைக்கு கொடுக்குறேன். இந்த பிளேட் வந்து நல்ல டின்னர் பிளேட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சைஸ், 10 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. 1 இன்ச்சு ஹைட்டு, 10 இன்ச்சு அகலம் வரக்கூடியது. எல்லாமே தேக்கு மரத்தில் செஞ்சது, நல்ல கண்டிஷனில் உள்ளது. 3 பீஸும் செட்டாக சேர்த்து 1900 ரூபான்னு விலை கொடுக்குறேன். 1900ன்னு இதில் எப்படி காமிச்சிடுவோமோ அப்படியே தான் வரும். நல்ல கண்டிஷனில் உள்ள பீஸ் தான் 3மே. 1900 ஃபார் 3 பீசஸ். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பித்தளையில் உள்ள ஒரு பூஜை தட்டு தான். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இது போட்டிருந்தோம். நம்ம அர்ச்சனைக்கெல்லாம் கொடுக்கும்போது பிளாஸ்டிக் கவரில் நம்ம கொடுக்காம அந்த பிளாஸ்டிக்லேயே கவரில் வாங்கினாலும் இதில் எடுத்து வச்சு நம்ம கருவறையில் கோயில் சாமிக்கிட்ட கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி இதில் வச்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், எடுத்துகிட்டு போகிறதுக்கும் காம்பேக்டாக இருக்கும். இப்போ நிறைய இது புதுசு வருது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் போடுறாங்க. புதுசுக்கும் பழசுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது நல்ல கனமாக இருக்கும், கம்பி உருட்டு கொடுத்து நல்லா திருத்தமாக இருக்கும், அழுத்தமாக. அதுதான் வித்தியாசம். இந்த பீஸ் வந்து 1100 ரூபா, 1100ன்னு விலை கொடுக்குறேன். இது எல்லாமே பழைய பீஸுங்க. அடுத்த பக்கத்தில் ஒரு பித்தளையில் உள்ள ஒரு கரண்டி. இது வந்து கரண்டி வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்ததுனால அதே மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பீஸ் வந்து 450 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 450. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு மீனாட்சி அம்மன் சிலை. ரொம்ப திருத்தமாக இருக்குது. நல்ல திருவாச்சியோட, யாழி டிசைனோட, ஒரு ஒரிஜினல் திருவாச்சி எப்படி இருக்குமோ அதே மாதிரி பின்னாடி அந்த திருவாச்சி கொடுத்துருக்குறாங்க. அம்மனோட முகமும் அவ்வளோ திருத்தமாக இருக்குது. கையில் கிள்ளி வச்சுருக்க மாதிரியான ஒரு சிற்பம், நல்லா இருக்கக்கூடியது சிலை. இது வந்து சைஸ் வந்து 7 இன்ச்சு ஹைட்டு வருது, 4 இன்ச்சு அகலம் வருது. எவ்வளோ திருத்தமாக அந்த அமைப்போடு இருக்குது பாருங்கள். பேஸும் நல்லா கனமாக கொடுத்துருக்குறாங்க, நல்லா நிற்க வைக்கிற மாதிரியாக வரும் ஒரு பீஸு. அந்த ஒரு இன்றைக்கி எத்தனையோ சிலைகள் வந்தாலும் திருத்தம் இருக்கா அப்படிங்கிறதான் முக்கியம். இது வந்து அவ்வளோ அந்த முகத்துலேருந்து அந்த யாழி டிசைன்லேருந்து எல்லாமே அவ்வளோ திருத்தமாக இருக்குது. இந்த சிலை வந்து 2700 ரூபா, 2700ன்னு விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. இது வந்து விளக்கு தான், விளக்குலே தீபாராதனை காமிக்கிற மாதிரி உள்ள ஒரு டைப்பு. நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி தீபாராதனை காமிக்கிற மாதிரி அப்படி நல்ல வித்தியாசமான டிசைனில் இருக்கக்கூடியது. 2 சைடும் பார்த்தோம்னா அது போக நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேறு விளக்குலாம் ஏற்றுறதுக்கு இதில் நம்ம தீபம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது 2 சைடும் பாருங்கள், அழகாக கிளி டிசைன் இருக்குது. ஆன்டிக் பேட்டர்னில் இருக்கக்கூடியது, ஆன்டிக் கிடையாது, ஆன்டிக் பேட்டர்னில் இருக்குது. நல்லா பின்னாடி வந்து பாதம் வச்சது, நல்ல வித்தியாசமான பீஸு. நம்ம பெரிய பெரிய விளக்குலாம் நம்ம குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு விஐபிஸ்லாம் கூப்பிட்றோம் இல்லைங்களா, அப்போ வந்து இந்த மாதிரி இதில் வச்சு நம்ம கொடுக்கலாம். மெழுகுவர்த்தி கொடுக்காமல் இந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். இந்த பீஸ் வந்து 1300 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க, 1300. சைஸ் வந்து 7 இன்ச்சு ஹைட் உயரத்துக்கு 3 இன்ச்சு அகலம் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது பீங்கானில் உள்ள ஒரு ஜார் தான். நல்லா பவுடர் பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாரு. நம்ம மல்டிபர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஷேப் வந்து ஒரு பவுடர் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊறுகாயெல்லாம் வச்சு டைனிங் டேபிளில் வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 2 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு அகலம் உள்ளது. வித்தியாசமான பீஸு. இது 400ன்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு சுகர் பவுல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான். இதுவும் வந்து வெளிநாட்டு பீஸ், இங்கே உள்ளது கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் ஏஜ் உள்ளது, ஜப்பான் பீஸு. அங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்கேருந்து கொண்டு வந்தது. மேலே இருக்கிறது வந்து வெள்ளை பித்தளை மூடி. இது வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கிறது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறதுக்காக இருக்கக்கூடியது, மூடியில் இருக்க ஹோல்ஸு. நல்லா அழகாக பிடிக்கிற மாதிரி ஹேண்டிலும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பீஸ் வந்து சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு, அகலம் வந்து 3 இன்ச்சு இருக்கக்கூடியது, உயரம் வந்து 2.5 இன்ச்சு. நல்ல கண்டிஷனில் உள்ளது. 1400, 1400 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க. இதில் ஆன்டிக்குங்கிறதுல சேகரிக்கிறது தான். இந்த பீஸும் சரி இதுவும் சரி தனியாக நம்ம பேக் பண்ணி அனுப்ப முடியாது. வேறு இது பொருட்கள் வாங்கும்போது தான் நம்ம அதில் உள்ளே வச்சு தான் அனுப்ப முடியும். ஏன்னா நிறைய நம்ம பீங்கான் கண்ணாடி போடுறோம், அது சில நேரம் உடஞ்சி போயிடுது. அதனால் அதுக்கு சேஃப்டியாக தான் நம்ம அனுப்ப முடியும். அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு கூஜா தான். இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்லா வந்து உங்களுக்கு ஒரு 1.25 லிட்டர்கிட்ட தண்ணி பிடிக்கக்கூடியது. உள்ளேயும் நல்ல கண்டிஷனில் இருக்குது.
இந்த மாதிரி சொட்டையெல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் இன்றைக்கி பெரிய விஷயம் கூஜாலெல்லாம். ஏன்னா ரொம்ப பழைய பீஸெல்லாம் வந்து டேமேஜ் இல்லாமல் நமக்கு கிடைக்கிறதில்ல. இது நல்ல கண்டிஷனில் உள்ளது. 2600 2600 விலைக்கு கொடுக்குறேன். 6 இன்ச்சு ஹைட் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள ஒரு மூடியும் அதுக்கு உள்ள குண்டானது தான். மூடி வந்து 400 விலைக்கு கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செட்டாக வாங்கிக்கிறவங்களுக்கு வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு காப்பர் சட்டி. காப்பரில் அந்த காலத்தில் உள்ள ஒரு சட்டி, இப்போ உள்ள சட்டி கிடையாது. ஆனால் நல்லா இருக்குது. நம்ம என்ன வேணாலும் ஒரு சின்ன கொஞ்சமாக குழம்பு வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், ஒரு காஃபி டீ போடணுனாலும் போடலாம். இன்றைக்கி காப்பரில் கிடைக்கிறது இல்லை பொருட்களே. இது வந்து அந்த காலத்து பொருள் உள்ள பொட்டடிச்சிருக்கிறதுக்கான அடையாளம்லாம் தெரியும். அதே மாதிரி அந்த காலத்து பொருளாக இருந்தாலும் ஈயம் வந்து நல்ல புது ஈயமாக நல்ல கண்டிஷனில் இருக்குது. 4 இன்ச்சு உயரத்துக்கு 7 இன்ச்சு அகலம் இருக்குது. இந்த பீஸ் வந்து 1600 விலை கொடுக்குறேன். 1600. மூடி வந்து 400. வேணுங்கிறவங்க சேர்த்து வாங்கிக்கலாம். மூடி தனியாக தரலைங்க, இந்த செட்டோடு தான் தரோம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள ஒரு தோண்டி தான். இது வந்து இப்போ பால் குடம்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இந்த தடவை பால் குடம் எடுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சனில் நம்ம தண்ணி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 8 இன்ச்சு ஹைட் உள்ளது. ஒரு 2.5 லிட்டர்கிட்ட தண்ணி பிடிக்கக்கூடியது. 1600 1600 விலை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது வெள்ளை பித்தளையில் உள்ள 2 விளக்கு ஜோடியாக இருக்குது. ஜோடியெல்லாம் கிடைக்காது. இது வந்து நம்ம ரொம்ப நாளாக வச்சுருந்து அதே மாதிரி விளக்கு கிடைக்கவும் நான் இன்றைக்கி சேலுக்கு போட்டிருக்கேன். சைஸ் வந்து 9.5 இன்ச்சு 10 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. பார்க்க வெள்ளி மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். இதில் பார்த்தோம்னா இந்த விளக்கில் ஒரு வேறு ஒரு இனிஷியல் போட்டிருக்கோம், அந்த விளக்கில் வேறு இனிஷியல் போட்டிருக்கோம். இங்கே காரைக்குடி சைடு ஒவ்வொரு விளக்கு தான் சிங்கிளாக தான் வச்சுருப்பாங்க. நான் வந்து சிங்கிளாக போடக்கூடாது, சேர்ந்து போடணும், நிறைய பேர் ஜோடியாக கேட்குறீங்கிறதுனால வாங்கி வச்சுருந்து அதே மாதிரி இன்னொரு விளக்கு கிடைக்கவும் சேர்த்து இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன். மோஸ்ட்லி ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இது இந்த பீஸ் வந்து 5 முக விளக்கு. ரெண்டுமே 5 முக விளக்கு. ரெண்டுமே நல்லா திருத்தமாக இருக்கும். பேட்டர்னும் ரெண்டும் ஒரே மாதிரி பேட்டர்னு. 2ஆக கழட்டக்கூடியது. இது 2 பாட்டாக கழட்டிக்கலாம். நம்ம ஜோடியாக வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாமேங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இது வந்து ஒரு பீஸ் வந்து 7400 7400 வரும். 2 பீஸும் 14800 வருங்க. இந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி பணங்கிறத விட இன்றைக்கெலாம் இந்த பொருட்கள்லாம் பஜார்லேயே எங்கேயுமே இல்லை ஜோடியாலாம் அந்த மாதிரி. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து எனக்கே இப்போ வந்து ஒவ்வொரு பொருள் வாங்கி நான் வச்சுருந்து அதை சேர்த்து தான் நான் ஒவ்வொரு தடவையும் சேலுக்கு போட்டுட்ருக்கேன். அந்தளவுக்கு பொருட்களை வாங்கி நம்ம ஒரு சைடு ஒதுக்கி வச்சுருக்கோம். அது பாட்டுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுருந்து அதுக்கு மாதிரியே இன்னொன்று கிடைக்கவும் தான் செட்டு சேர்த்து நம்ம போடுறோம். நல்ல கண்டிஷனில் உள்ளது. 14,800 ஃபார் 2. அடுத்ததாக பார்க்குறதும் ஒரு 5 பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு தான். மங்கில் இருக்கக்கூடிய ஒரு செட்டு. இதுவுமே அதே இப்போ உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான். எந்த பொருளுமே இன்றைக்கி ஒரே கலரில் இந்த மாதிரி செட்டு வராது. நான் இந்த மங்குமே வந்து நான் அவ்வளோ மங்கு பொருட்கள் நிறைய வாங்கி ஒரு சைடு நம்ம ஒரு ரூம் ஃபுல்லாக மங்கு வச்சுருந்து அதில் நம்ம செலக்ட் பண்ணி பொறுக்கி சேர்த்து இந்த மாதிரி தான் நம்ம போடுறோம். ஒவ்வொரு சேலுக்கும் போடுறதும் இது எல்லாமே இப்போ நான் சேகரிப்பில் வச்சுருந்ததில் செட்டு சேர்த்து தான் போடுறேன். 5 பீஸும் ஒரே மாதிரி உள்ளது. இந்த மங்கு வந்து நம்ம மல்டிபர்பஸாக நம்ம அதாவது மங்கு பாத்திரத்தில் தயிர் பால்லாம் வச்சுக்கிறது, பால் காய்ச்சறதுக்கு டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட தயிர் மாவெல்லாம் வச்சா புளிக்காமல் இருக்கும். அதனால் அந்த இதில் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் உள்ளது. பெருசு வந்து உங்களுக்கு சைஸ் வந்து 4.5 இன்ச்சு சைஸ் உயரம் உள்ளது. சின்னது வந்து 3 இன்ச்சு உயரம் உள்ளது. இந்த 5 கிண்ணமும் செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். 3300 விலைக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது வந்து தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பல்லாங்குழி தான். இதுவும் நல்ல அந்த காலத்து பல்லாங்குழி, இப்போ உள்ளது கிடையாது. நல்ல வித்தியாசமான பல்லாங்குழி. சோபி சும்மா ஒரு இதுக்காக போடுறவங்களுக்கு ஒரு அழகுக்காக போட்டிருந்தேன். இதோட தனிப்பட்ட இது இப்படி தான் இருக்கும். இந்த டிசைன் பார்த்தோம்னா இது வந்து நிலவாசப்படியில் கதவுல மெயின் டோரில் கதவுல தான் இந்த மாதிரியான டிசைன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டிசைன் உள்ளது. நல்ல வித்தியாசமான பல்லாங்குழி. இது பழங்கால பல்லாங்குழி, வித்தியாசமான பல்லாங்குழி. நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்தளவு கண்டிஷனில் கிடைக்காது. அதே மாதிரி சைடில் ஃபுல்லாக அந்த மாதிரி வரியாக டிசைன் இருக்கக்கூடியது. பின்பக்கமும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அது போக 4 சைடும் வீல் வச்சுருக்குறாங்க. பல்லாங்குழியில் வீல் வச்சுருக்கிற பல்லாங்குழி எப்போதுமே இங்கே வாங்குகிற இடத்துல விலை கூட தாங்க. ஏன்னா கிடைக்கிறதில்ல. 4மே நல்லா ரோல் ஆகிற மாதிரியான ஒரு டைப்பு. ஒவ்வொரு வித்தியாசத்தில் செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில். இன்றைக்கெலாம் செய்ய ஆள் இல்லை. இது வந்து ஒரு அடிக்கு 1 இன்ச்சு கூட இருக்கக்கூடியது. ஹைட் பார்த்தோம்னா 3 இன்ச்சு இருக்குது. இந்த பல்லாங்குழி வந்து 4400 4400 விலைக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் உள்ள ஒரு ஆப்பக்கூடு தான். ஆப்பக்கூடுங்கிறது அந்த காலத்தில் கரண்டியெல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இப்போ அப்படி யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இங்கே ஒரு ஹோல் இருக்கும், செவுத்தில் மாட்டி வச்சுக்கிறாங்க. இந்த பீஸை ஒரு ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாக செவுத்தில் மாட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நிறைய ஸ்டார் ஹோட்டல்லாம் அங்கனங்கன்னா இந்த மாதிரி மாட்டி விட்டுருக்காங்க. இந்த பீஸ் வந்து 1600 1600 விலைக்கு கொடுக்குறேன். ஹைட்டு பார்த்தோம்னா 1.5 அடி ஹைட் இருக்குது. அகலம் பார்த்தோம்னா 3.5 இன்ச்சு அகலம் இருக்குது.
ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு தடவையுமே வித்தியாசமான பொருட்களை கொண்டு வந்து வீடியோவில் போடணும் அப்படிங்கிறது தான் அந்த நோக்கத்தில் தான் பொருளை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். பொருள் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். அவ்வளோ டிமாண்டாக இப்போ சேலுக்கு மெனக்கிறத விட பர்ச்சேஸ்க்கு அவ்வளோ மெனக்கிறோம். அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு 5 பெட்டி பாக்ஸ் தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் ஃப்ரெஷ் பீஸு, எந்த இடத்துலையும் டேமேஜ் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. கிண்ணம் வந்து 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு வரக்கூடியது, நல்ல கண்டிஷன், நல்ல கலரு. இந்த பீஸ் வந்து 9 கிண்ணம் கூட உடையது. நம்ம வந்து 5 பெட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை என்ன மாதிரி வேணாலும், ஏதாவது நம்ம சாப்பாட்டு பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த ட்ரே வந்து தனியாக வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு இருக்கக்கூடிய ட்ரே. இந்த 5 பெட்டி பாக்ஸ் வந்து மங்கில் உள்ளது 3400 ரூபாய், 3400ன்னு விலைக்கு கொடுக்குறேங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒவ்வொரு பொருளும் கிடைக்க நம்ம போட்டுட்ருக்கோம். ஏன்னா நிறைய பேர் ஒரே பொருளே கேட்டாலுமே நமக்கு அதே மாதிரியே உடனே கிடைக்கிறதில்ல. அடுத்ததாக பார்க்குறது ஒரு வித்தியாசமான பீஸ் தான். இது வந்து ஒரு அந்த வாக்கில் அந்த ஃப்ரெஷ் பீஸாகவே அந்த பொட்டியோடையே இருக்கக்கூடியது, பாக்ஸோடையே இருக்கிறது. என்ன பீஸ் அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து வெள்ளை பித்தளையில் உள்ள ஒரு பீஸ் தான். இது வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு மசாலா பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், மேக்கப் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் வித்தியாசமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லாரும் வாங்கி வைக்கிறது கிடையாது. வெள்ளை பித்தளையிலே உள்ளது, ரோல் ஆகக்கூடியது, வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்தது. உள்ள இது அது போக மிட்டாய் தட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த சைடு சீருக்கு வைப்பாங்க மிட்டாய் தட்டுன்னு. இது வந்து வெள்ளை பித்தளையிலே அவங்க சென்டரில் இருக்க கிண்ணம் வந்து கொஞ்சம் பெரிய கிண்ணம். உள்ளே வந்து வெள்ளை பித்தளை மாதிரி, வெளியில் வந்து நிக்கல் கோட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சுற்றிலும் வந்து ஒரு 6 கிண்ணம் இருக்குது. 6 கிண்ணம் சின்ன சின்ன கிண்ணமாக நம்ம டைனிங் டேபிளில் வைக்கிறதுனால இந்த பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கப் பாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், மசாலா பாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வித்தியாசமான பீஸ், அந்த ரோல் ஆகிறது தான் இதில் சிறப்பே. கடைகள்லாம் அந்த வெள்ளைப்பத்திலே இந்த மாதிரி வித்தியாசமான பொருட்கள் இதெல்லாம் வந்து திரும்ப இன்னொரு பொருள் கிடைக்கவே கிடைக்காது இதே மாதிரி. அதனால் என்னென்னா, அவங்களே கடையில் வச்சுட்டு ஷோ பீஸ் மாதிரி வச்சுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பீஸ் தான் இது. கிடைக்காது இதே மாதிரி 100 பீஸ் கிடைக்காதுங்கிற மாதிரி. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 6400 ரூபாய் வருங்க. வெள்ளை பித்தளைங்கிறதுனால ரேட்டு கூட, ப்ளஸ் ரேர் ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி 10 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது 6400 ரூபாய், 6400. சைஸ் வந்து சின்ன டப்பா வந்து 1.5 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு இருக்கக்கூடியது, பெரிய டப்பா வந்து 1.5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. மொத்தம் அந்த இதோட அளவு வந்து 10 இன்ச்சு சைஸு. பாக்ஸோட ஃப்ரெஷ் பீஸாக புழங்காத பீஸு, ரேருங்கிறதுனால நான் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் உள்ள ஒரு இட்லி பானை தான். இதுவும் நல்ல ஃப்ரெஷ் பீஸு, புதுசு புழங்காதது. அந்த காலத்தில் உள்ளது, புதுசுன்னா இப்போ கூட உள்ளது கிடையாது. அந்த காலத்து பீஸு புழங்காமல் அப்படியே துணி சுற்றி அப்படியே வச்சுருந்துருக்காங்க செஞ்ச வாக்கில். பின்னாடி வந்து ஈயம் பூசலை இட்லி தட்டில். இட்லி தட்டும் இருக்குது, புட்டு தட்டும் இருக்குது ஒரே பாத்திரத்தில். நல்ல ஹெவி வெயிட் உள்ளது கூடாது இந்த பீஸு. அடியில் இருக்க சட்டி வந்து நம்ம குழம்பு சட்டியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல காத்திரமாக அழுத்தமாக இருக்கக்கூடியது. அடியில் வந்து அந்த உங்களுக்கு மெழுகு ஓடையே இருக்குது. புது பீஸு. ஹைட்டு வந்து இதுக்கு 7 இன்ச்சு ஹைட்டு. இந்த குண்டா வந்து உங்களுக்கு 7 இன்ச்சு ஹைட்டு உள்ளது. இதை பாருங்கள், வரும்பு முதற்கொண்டு மடக்கி விட்ருக்காங்க. அந்த காலத்தில் தான் இந்த மாதிரி மடக்கி விட்ருப்பாங்க. என்னோடய கை விரல் தெரிகிற அளவுக்கு பளபளப்போடு இருக்குது. நம்ம சீருக்கே இந்த பீஸ் அப்படியே வைக்கலாம். நம்ம ஹைட்டு வந்து 7 இன்ச்சு ஹைட் உள்ளது. நம்ம பெண்களுக்கு சீருக்கே வைக்கலாம். அகலம் வந்து 1 அடி உள்ளது. இந்த பீஸ் வந்து 4.25 கிலோ இருக்குங்க. 4.25 கிலோ. வெயிட் ரேட்டுக்கு 1400 ரூபான்னு தான் விலைக்கு கொடுக்குறேன். நம்ம இதெல்லாம் கிடைக்காது இந்த ரேட்டுக்கு. வெயிட் ரேட்டுக்கு கிலோ 1400 ரூபான்னு கணக்கு பண்ணி 6800 ரூபாய், 6800ன்னு கொடுக்குறேன் இட்லி பானை. நம்ம இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.